வணக்கம் நண்பர்களே. பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் மிகப்பெரிய நிகழ்வுக்கு தயாராகிறது. 14 ஆண்டுகள் கழித்து திருக்கோயில் கும்பாபிஷேகம் இப்போது நடக்கிறது. பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் கோயம்புத்தூரில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோவில்களில் ஒன்று. சோழர் காலத்திலேயே இந்த கோவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 14 வருடங்களுக்கு பிறகு கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்த கும்பாபிஷேகம் கோவில் புனரமைப்பு, விமான கலசம், மூலவர் அபிஷேகங்கள் போன்ற பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் நடக்கிறது. பக்தர்கள் அதிக அளவில் கூடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இங்கு சிவபெருமான் பட்டீஸ்வரர் என்ற பெயருடன் பச்சை நாயகி அம்மன் துணையுடன் அருள் பாலிக்கிறார். இங்கிருக்கும் லிங்கம் சுயம்பு லிங்கம் என்று நம்பப்படுகிறது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரால் தேவாரம் பாடல் பெற்ற இக்கோயில் கோவை மாநகரிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றை ஒட்டி அமைந்துள்ளது. இக்கோயில் கரிகால சோழன் என்னும் சோழ மன்னனால் 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இக்கோயில் அருணகிரிநாதர், கச்சியப்ப முனிவர் போன்றவர்களால் பாடப்பெற்றதாகும். தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக இத்திருக்கோயிலின் தூண்கள் அமைந்துள்ளன. இவற்றை பக்தர்கள் புகைப்படம் எடுக்க அனுமதியில்லை. பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் உள்ள கல்யாணி யானை ஆட்டம் போடும் காட்சி. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுக்கு நீங்கள் பங்கேற்க வரப்போகிறீர்களா? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் செய்ய மறந்துடாதீங்க.